தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆடம் அண்ட் ஈவ் பற்றி பார்க்குவோம். நோவாசாக், மோசஸ், ஜோஷுவா, டேனியல் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஏப்ரஹாமை பார்த்துருப்போம். ஆனால் அதோடு சேர்ந்து ஏப்ரஹாம் அண்ட் ஐசாக்கை பார்க்கணும். நம்ம என்ன ஆண்டவர் நமக்கு அதில் கற்றுக் கொடுக்குறாரு, நமக்கு என்ன அது வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஃபாதர் அண்ட் அ சன். ப்ரைஸ் காட். ஏப்ரஹாம் வந்து தேவன் என்ன சொன்னாலும் செய்ய ரெடியாக இருந்தார். ப்ரைஸ் காட். ஐசாக்கு, அதாவது ஆண்டவர் வந்து கட்டளையிடுறாரு ஐசாக்கை வந்து போய் நீங்கள் பலி கொடுக்கணும்னு. ஸோ ஐசாக்கை வந்து ஆல்டர் மேலே ஏற்றுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். ஐசாக் வந்து ஆல்டரில் ஏறி படுத்துக்கு அவர் ரெடியாக இருந்தார். ஏப்ரஹாம் வந்து தன்னோட பையனை ஐசாக்கை வந்து கயிறால் கட்டி வந்து பலி கொடுக்க ரெடியாக இருந்தார். இவரும் அமைதியாக அந்த கத்தி எடுத்து கழுத்தில் வெட்டுற அளவுக்கு அமைதியாக படுத்துக்கிறார் ஐசாக். ப்ரைஸ் காட். ஐசாக் ஓடவும் ட்ரை பண்ணல, இல்லைன்னு சொல்லல. அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு சைலண்ட்டாக. யூ கெட்டிங் வாட் ஐம் சேயிங்? ஓகே, ப்ரைஸ் காட். அது மாதிரி அதுக்கப்புறம் ஏப்ரஹாம் வந்து கத்தியை எடுத்து வெட்டுற அளவுக்கு போகிறார். ப்ரைஸ் காட். இங்கே வந்து ஹீப்ரூவில் நம்ம பார்க்குறோம். பால் எழுதுறாரு, சாப்டர் 11 verses 17. Hebrew 11:17. By faith Abraham, when God tested him, offered Isaac as a sacrifice. He who had received the promises was about to sacrifice his one and only son. Praise God. முதலாவது இங்கே ஏப்ரஹாம் இந்த டெஸ்ட் பார்க்குறோம். ஏப்ரஹாம்ஸ் டெஸ்ட் முதலாவது. அப்போ இங்கே என்னன்னா நம்ம யோசிக்கலாம், தேவன் வந்து பைபிள்லேயே வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த பிள்ளைன்னு சொன்னால் அது ஐசாக் தான். இஸ் அ ப்ராமிஸ்ட் சன் ஆஃப் ஏப்ரஹாம். தேவன் வாக்கு கொடுத்து வர ஒரு பிள்ளை தான் ஐசாக். இவர் மூலியமா தான் சந்நிதியை நான் பெருக செய்வேன்னு வாக்கு தத்தோட பிறக்கிற பிள்ளை தான் ஐசாக். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ இதுவாக வாக்கு தத்தம் கொடுத்துட்டு அவரையே பலி சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறாரே தேவன். How can God do that? God promised and gave the son, and he himself is asking him to sacrifice. எப்படி அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுது? ரெண்டாவது என்னன்னா, அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்ன தேவன் இஸ் நாட் அலோவிங் ஏப்ரஹாம் டு கில் த சைல்ட். இங்கே தேவனுடைய அன்பை பார்க்கலாம். அப்போ எதுக்காக சொல்லணும், எதுக்காக வானான்னு சொல்லணும்? ஸோ இங்கே வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு தேவன் ஏப்ரஹாமுக்கு, இல்லையா? ஒரு டெஸ்ட் இந்த வசனத்தில் இருக்குது பாருங்க. அதாவது ஜெனசிஸ் 22:1-2 நீங்கள் வந்து வீட்டில் கூட போய் படித்து பார்க்கலாம். அதில் என்ன இருக்குதுன்னா, சம்டைம் லேட்டர் காட் டெஸ்டட் ஏப்ரஹாம். ஜெனசிஸ் 22:1-2. Here I am. அதாவது he said to him, Abraham, when God called Abraham, Abraham's response was, here I am. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, see wherever you see many people, even when God called Samuel, you know, Samuel, you know what he responds? Here I am. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் எப்போ அழைக்கிறாரோ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அவருக்காக. என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவர் அப்படின்னு எப்போ அழைக்கிறாரோ here I am. எதை வேணுமாலும் கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க. ரெடி டு கிவ் எனிதிங், டூ வாட் எவர் he says. அதனால அதுக்கு அர்த்தம் தான் here I am. நான் இங்கே தான் இருக்கேன், வெயிட் பண்ணிக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். praise God. இதில் பார்த்தீங்கன்னா your only son, அதாவது அவர் சொல்றாரு your only son Isaac whom you love. என்ன சொல்றாரு? உன்னோட பிள்ளைய பலி கொடு, உன்னோட ஒரே புள்ள, நீ மிகவும் நேசிக்கிற புள்ள ஐசாக்கை நீ பலி கொடு. அப்போ இங்கே பாருங்களேன், அதில் என்ன கிளியரா your only son Isaac whom you love, அந்த இதுலேருந்து 3 பிக் பண்ணியிருக்கிறேன். அந்த வசனத்துலேருந்து 3 பிக் பண்ணியிருக்கேன். அவர் சொல்றாரு your only sonன்றாரு, ஐசாக்னு ஒரு வேர்டு வருது. அப்புறமா whom you love the most, நீ வந்து ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்றாரு. your only son Isaac whom you love. இதில் வந்து ரொம்ப டீப்பர் ரெவல்யூஷன் இருக்குது. என்ன ரெவல்யூஷன்னா, நமக்கு எப்படி ரிலவெண்ட் ஆகுதுன்னா, the only thing which we love the most, நம்முடைய ஐசாக் என்ன? ஏப்ரஹாம் லவ் பண்ண மோஸ்ட் லவ்விங் பர்சன் வாஸ் ஐசாக். நம்ம மோஸ்ட் லவ்விங் பர்சனாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், எந்த மணி மெட்டீரியல் எதுனா இருக்கலாம். ஐசாக்கா
ஐசாக்கை இங்கே தப்பாக சொல்லலை, நான் ஐசாக் இஸ் அ சன், நான் செப்பரேட் அது பற்றி பேசல, நான் ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன். ஏப்ரஹாம் மோஸ்ட் லவ்விங் பர்சன் வாஸ் ஐசாக். நம்ம மோஸ்ட் லவ்விங் திங் என்ன? ஸோ காட் சேஸ் யூ கிவ் யுவர் சன், மோஸ்ட் லவ்ட் சன் எனக்கு கொடுன்றார், எனக்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்துடுன்றார். இப்போ நம்மளை எதுக்கு அழைக்கிறாரு? இங்கே அப்போ நம்மளுடைய ஐசாக் என்ன? விட்டு கொடுக்க முடியாத காரியம் என்ன? தேவனை விட எந்த காரியத்தில் நம்ம ரொம்ப டைம் கொடுக்குறோம், ரொம்ப யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஐசாக். மொராயா மலை மேலே இன்னைக்கு ஜெருசலேம்னு அழைக்கப்படுது, அங்கே போய் அவர் பலி கொடுக்குறாரு. அந்த மாதிரி தேவனுடைய சந்நிதியில் கொடுக்க வேண்டிய காரியம் என்னவா இருக்குது நம்மளுக்கு? நம்ம சிந்திக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. முதலாவது டெஸ்ட். ரெண்டாவது வந்து ஏப்ரஹாமோட ட்ரஸ்ட் பார்க்கணுங்க. இங்க நமக்கு இது வந்து நம்ம எப்பவுமே படிக்கிறது தான். ஏப்ரஹாமோட ட்ரஸ்ட் எப்படி இருக்குதுன்னா, அதே ஹீப்ரூ 11:18 பார்க்கிறோம். Even though God had said to him, it's through Isaac that your offspring will be reckoned. ஈசாக் என்னிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாகவும் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Praise God. Figurative sense. அப்போ அவரோட ட்ரஸ்ட் ரெண்டாவது நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து பலி கொடுக்க போறேன் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுல ஒரு வார்த்தைக்கும் அவர் எங்கேயுமே மனம் வருந்துறத நம்ம பார்க்கறதே இல்லை. அதே மாதிரி ஐசாக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாருன்னா, அப்பா போலவே ஐசாக்கும் அந்த ஃபேத்ல வளர்றார். சின்ன வயசுலேருந்து அவர் அந்த வுட்டு மேல படுக்க வச்சு அவர் அந்த நைஃப் எடுத்து கத்தி கிட்ட போற வரைக்குமே படுத்துன்னு தான் இருக்கிறாரு, ஒரு ஆக்ஷனும் இல்லாம. அப்ப என்ன அர்த்தம்னா, தன் தகப்பன் எப்படி விசுவாசத்துல அவர் வளர்றாரோ, பிள்ளையும் பார்த்து வளர்றா அந்த விசுவாசத்துல. அதனால வளரும் போது அவர் என்ன பண்றாரோ தேவனுக்கு உகந்ததா பண்றாருன்னு, அப்பா பண்றது கரெக்ட்னு படுத்துன்னு இருக்கிறாரு. அதே மாதிரி ஐசாக்கும் அந்த பிளெஸிங் ஆண்டு பெற்றுக்கொள்கிறார். என்னன்னா, உங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணது போல உன்னுக்கும் நான் ப்ராமிஸ் பண்றேன், சந்நிதியை பெருக செய்வேன்னு சொல்லி அவர் வந்து அந்த பிளெஸிங்ஸை வாங்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஐசாக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேத்ல இருக்கிறார். அப்பா எப்படி ஸ்ட்ராங் ஃபேத்ல இருக்கிறாரோ அதே வன்மா இவரும் அந்த ஸ்ட்ராங் ஃபேத்ல இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபேத்ல இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையா வெறும் ஏதோ ஜபத்தை கூப்பிடுறாங்க, இல்லை ஏதோ நம்ம ஜபிக்கிற வேலை வருது, ஏதோ அந்த மாதிரி இல்லாம ஆண்டவர், நான் இன்னைக்கு ஏப்ரஹாமோட ரெண்டாவது ஒரு ட்ரஸ்ட் பார்க்குறோம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்யறேன். ஐசாக்கும் அங்க பாக்குறோம், என்ன ஆனாலும் ஆடு எங்கப்பா, ஆடு ஆண்டவர் ப்ரொவைட் பண்றாரு, அதான் ஒரு ட்ரஸ்ட். ஆனாலும் ஐசாக் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. மேலே போயிட்ட பிறகு நீ படுன்னு சொல்லும் போது அவர் அங்கே என்ன கேள்வி கேட்டுருக்குறது அங்கே இருக்கா? இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐசாக்கு படுன்னு ஓ அப்போ நான் தான் ஆடா அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். அப்பா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். பிரைஸ் தான். மூணாவது இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெயம், ஏப்ரஹாமோட ட்ரையம்ஃப், அவருடைய ஜெயத்தை பார்க்குறோம் நம்ம. என்னன்னா அதே 19வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, படிச்சாங்க. இப்போ ஏப்ரஹாம் reasoned that God could raise the dead and figuratively speaking he did receive Isaac back from death. அதனால நம்ம பார்க்குறோம் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இமேஜினேஷன்ல என் அப்பா தேவன் தன்னுடைய பிள்ளைய உயிர் செத்தாலும் அவர் திரும்பியும் மறுபடியும் உயிர் கொடுப்பாரு, இல்லைன்னா அப்படியே உயிரோட அனுப்புவாரு. பட் he will not kill my son, இல்லை அவர் செத்தாலும் உயிர் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு, இவர் மூலியமா சன்னதியை பெருக செய்யறேன்னா ஆண்டவர் வாக்கு தத்தத்தை பிடிச்சு வாழ்ந்தார். மோசஸ்க்கு லா இருந்து, ஏப்ரஹாமுக்கு லா இருந்துச்சா? ஏப்ரஹாம் didn't have any law. அவர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்ந்தார் தேவனோட. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க சொல்றத தவிர எல்லாத்துக்குமே ஆண்டவர் தப்பு பண்ணிட்டு சாரி பண்ணிக்கணும் இந்த சாரிலேயே வாழ்க்கையை கழிச்சிடறோம். எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லியே வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டோம் தவிர அந்த உறவு எங்க இருக்கா இல்லையா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. உறவு இருந்துச்சுன்னா அந்த சாரி கேட்கும்போது அந்த கில்ட் இருக்காது. தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் ஃப்ளஷ்ல இருக்கிற உங்களுக்கு தெரியும், என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். தவிர அதற்காக நான் எதுவுமே கில்ட்ல இருக்க, ஐயோ அப்படி தப்பு பண்ணிட்டேனே. அதனால ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுறது இல்லை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு
நான் ஏற்கனவே ஒரு இப்போ கல்யாணம் ஆன புதுசுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியும்? அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே டைம் ஆகுதா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்? அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 10 years கழிச்சு பாருங்க, ஒருத்தர் பேச வரதுக்கு முன்னாடியே என்ன பேச வராங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. எதுக்கு? அது ஒரு ரிலேஷன்ஷிப். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு? How did they get that? 6 மாசம் கல்யாணம் ஆனபோது இல்லாத ரிலேஷன்ஷிப் 10 வருஷத்துல அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்துச்சு? ஹவு? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி வந்துச்சு? சாரி, டைம் ஸ்பெண்ட் பண்றான். டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இந்த ஒரு வாய்ப்பு ஆயிக்காது. ஃபர்ஸ்ட் 6 monthsல டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணல, ஆனா 10 years வந்து அப்படியே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டுவெல் பண்ணிப்பாங்க ஒன்னா. அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஏசப்பா கேட்கிறாரு நம்ம கிட்ட. அப்போ நான் ஏனோ தானே சும்மா நான் கொஞ்சம் பைபிள் படிக்கிறது, அப்புறம் ஏன் பாட்டுக்கு இருக்குது, அப்புறமா என்னுடைய ஓன் திங்ஸை பார்க்குறது, ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த புது தம்பதிகள் போல நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அட்ஜஸ்ட் ஆகாது, ஒண்ணுமே நம்ம வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த ரிசல்ட்ஸ் வெளிப்படம் பார்க்கவும் முடியாது. ஆனா இதுவே நம்ம இந்த மாதிரி டுவெல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் டுவெல்லிங்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒன்னா டுவெல் பண்ணுவாங்கன்னு. அந்த அளவுக்கு உண்மையா இயேசு கூட நம்ம இருந்தோம், நான் மாத்திரதான் அந்த வெளிப்பாடு நம்ம பார்க்க முடியும், ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க முடியும். நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி நான் ஆன்சரை பார்த்துருவேன், ஏன்னா என் மனவாளன் புரிஞ்சுக்கு வரேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஒரு காரியம் எனக்கு நடக்கலன்னா அது நடக்காதுன்னு தெரிய வரதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஓகே, என் அப்பாக்கு இது எனக்கு பிடிக்காது செய்யறதுனால, அதனால இட்ஸ் ஓகே, நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். அதுதான் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஏப்ரஹாமும் தேவன் கிட்ட இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் ஐசாக்கு குடுன்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே யோசிக்கலையே, மனவாளன் சொன்னா கரெக்டா இருக்கும். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். இது நம்ம உண்மையா கொடுத்து நம்ம எக்ஸாமின் பண்ணணும், யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, நமக்கு அந்த அதிகாரமும் இல்லை. ஆனா அவங்கவுங்க எக்ஸாமின் பண்ணிக்கணும், நம்ம இப்படிதான் கத்துக்குன்னு வர முடியும். ஓகே, என்கிட்ட என்ன லேக் இருக்குது, எந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு நான் நேரம் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நான் வந்து நமக்கு வந்து எதுனா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா இல்ல சேட்டுனால சில காரியம் வருதா, அது நம்ம வந்து இப்படி அது வரத்துக்கு ஓகே இது ஆண்டவர்கிட்ட தான் இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறது. டிசர்னிங் ஸ்பிரிட் எப்போ வரோம்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிரைஸ் காட். அதுதான் ஏப்ரஹாம் ஜெயிச்சார். மூணாவதான் நம்ம பார்க்கிறோம் ஏப்ரஹாம் ஸ்ட்ரைம்ப். அவர் ஜெயத்தை கொண்டாரு. ஏன் அவர் ஜெயிச்சார்னா ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாங்க. இதுவே ஒரு வேலை ஐசாக் அப்படி கொடுந்தன உடனே ஏப்ரஹாம் என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த ஒரு பேர் அவர் எடுத்திருக்க மாட்டாரு. விசுவாசத்தின் தந்தையா அவர் இருந்திருக்க மாட்டார். ஃபேத், ஃபாதர் ஆஃப் ஃபேத் அவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அங்க என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஐசாக் அப்ப இருந்திருப்பாரா அதுக்கப்புறமான்னு தெரியல, உண்மையாவே எடுத்திருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய அன்பு அவர் வெளிப்படுத்தினார். ஏப்ரஹாம் தன்னோட பிள்ளைய விட நீங்க தாண்டவர். நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம், அவர் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோமோ, எந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுதான் அவர் பேசுவார். ஏன் அப்படின்னு சொன்னா அதை விட நான் உங்களுக்கு முக்கியம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு. தன்னுடைய பிள்ளைய யாரும் விட்டு கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. அங்க அந்த விஷயத்துல அவர் வந்து ஸ்டெப் இன் பண்றாரு, உன் புள்ளிய கொடுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாவை பொதிச்சுட்டு வர நான் ஆண்டவரு உங்களை வந்து ஃபாலோ பண்றேன், அப்பாவை யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு சாவுக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் ஓடி வருவாங்க பாக்குறதுக்கு, ஒரு சாவுனாக்கா அட்லீஸ்ட் கடைசியா பாத்துடலாம், அது கூட வேண்டாம் என் ஃபாலோ பண்ண. அப்பனா அதை விட அதிகமா எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றாரு. ஆனா அதுக்காக அவங்களை விட்டுட்டு வா இல்ல, ஆண்டவர் அத்தையும் நமக்கு பிளஸ் பண்ணி கொடுப்பாரு. ஆனா எப்பன்னா ஏப்ரஹாமுக்கு தன்னுடைய புள்ளைய கொடுக்குறாரு தான், எடுத்துடல அவரு. அவ்வளவு ஆண்டவர் வந்து இஸ் நாட் சோ பேட் காட், இஸ் a குட் காட். ஆனா அவர் டெஸ்ட் பண்றாரு இல்லையா, அந்த டெஸ்ட்ல ஜெயிக்கும் போது ஐசாக்கை வச்சு அவர் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றுறாரு. நாமளையும் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சோம்னா நம்ம எதிர்பார்க்கு மேலான ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் காட். அங்க ஜெயத்தை பார்க்கிறாரு. ஃபேத் வந்து அட் an highest பாயிண்ட் ஏப்ரஹாம் நம்ம பார்க்கிறோம். ஃபேத் அட் an highest point, தன் பிள்ளைய விட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபேத், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஃபேத். அப்ப என்னன்னா அவர் ஓகே என் ஆண்டவர் ஐசாக்கை எடுத்துட போறாரு அந்த மாதிரி எண்ணத்துல அவர் போல, அந்த ஃபேத்தை பத்தி நான் சொல்ல, அது ரிலேஷன்ஷிப். ஆண்டவருடைய ஃபெய்த் என்ன அப்படின்னு சொன்னா எத்தனை போனாலும் ஆண்டவர் உயிரோடத்தான் என் புள்ளிய அம்புவாருன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு செத்து போற மாதிரி காரியம் என்ன இருந்தாலும் இன்னைக்கு இது நடக்க மாட்டேங்குது, அது நம்ம பண பிரச்சனையா, உறவா, இல்ல வேலை மேலையா, எதுவுமே செத்து போன மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் ரோமன்ஸ் 4:17 பாக்குறோம், செத்து போனது உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு, இல்லாதது இருக்க செய்யற தேவனா இருக்கிறார்.
அதனால இந்த காரியத்தை நான் விட்டுட்டேன்னா எப்படியா? ஆண்டவரும் வேணும், ஆனா இந்த காரியத்தை நான் விட்டுட்டேன்னா எப்படி என்னால இருக்க முடியும்? அப்படி யோசிக்க. அதுக்கு மேல தேவன் மகிழ்ச்சி வாழ்க்கையில கொடுப்பார். Praise God. Hallelujah. நம்ம பார்க்கிறோம் ஏப்ரஹாம் தன்னுடைய பிள்ளைய, Abraham offers his son. The father God offered his son. எப்படி இந்த ஏப்ரஹாம் ஐசாக் இது இயேசு அப்பா மைட்டி ஃபாதர் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எப்படி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ற, அதாவது அதான் நான் சொல்வேன், பழைய ஏற்பாடு எல்லாமே இயேசுவை குறித்து தான் இருக்கு தவிர வேற எதுவுமே தனித்தனியா கதை அதை வச்சு ஒரு ரிச்சுவல்ஸ் ட்ரெடிஷன்ஸ் இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்குது. அங்க சாம்பிராணி போட்டாங்க, இங்க சாம்பிராணி போடுறாங்க, அங்க கேண்டில் கொளுத்துனாங்க, பல்ஸ்ல கேண்டில், அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றோம். இப்ப கூட ரொம்ப ஆஃபரிங்ஸ் எல்லாம் நிறைய பண்றோம். ஆனா அது இயேசுவோட ரிஃப்ளெக்ஷன் தவிர இன்னைக்கும் நம்ம அது ரிச்சுவல்ஸா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஆஃபர் பண்ணிட்டா நான் நல்லா இருக்குவேன்னு நினைக்கிறதே தப்பு. ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ ஆஃபரிங்கே கொடுக்கலனால ஆண்டவர் எதிர்பார்க்கல, அவர் கேட்கறதுல உன்னை நீ எனக்கு கொடுன்னு தான் கேட்கிறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்குறோம் ஐசாக் அந்த உட்ஸை கேரி பண்றாரு. என்ன கேரி பண்றாரு? சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான கட்டைங்கள்லாம் ஐசாக் தூக்கின்னு போறாரு. ஓகே, இயேசுவும் என்ன தூக்கின்னு போறாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சிலுவையை தூக்கின்னு போறாரு. பிரைஸ் காட். ஐசாக் ஆல்டர்ல படுக்க வச்சாங்க. ஐசாக்க ஆல்டர்ல படுக்க வச்சாங்க. இயேசுவை சிலுவையில நேல் பண்ணாங்க. ஏப்ரஹாம் தன்னுடைய பிள்ளைய மரணத்துக்கு கொடுக்க விருப்பப்பட்டார் தேவனோட ஒரு வார்த்தைக்காக. நம்முடைய அப்பாவும் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு கொடுத்துட்டார். பிரைஸ் காட். ஏப்ரஹாம்னா கூட ஆண்டவர் உயிர் எழுப்பி அம்புவார், பட் ஆண்டவர் கொடுத்துட்டார் உயிரை, அப்பா கொடுத்துட்டார். அப்போ ஒரு ஐசாக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க கொடுக்கப்பட்டது ஆஃபரிங்க்கு. இங்க ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே ஆஃபரிங்கா கொடுக்குறாங்க. பிரைஸ் காட். இதுதான் ரிஃப்ளெக்ஷன். நீங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பைபிள் படிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு ஸ்டோரியிலும் இயேசு கிறிஸ்து இருப்பாருங்க. இயேசு கிறிஸ்து குறித்து தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு கதையா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏப்ரஹாம் ஒரு ஸ்டோரி, ஐசாக் ஆஃபர் பண்ண ஒரு ஸ்டோரி. ஒரு நாள் நம்ம சிந்தித்து பார்த்திருப்போமா ஏப்ரஹாம் அண்ட் ஐசாக் ஆஃபரிங் இயேசுவை தான் குறிக்குதுன்னு? பிரைஸ் காட். ஏப்ரஹாமோட தன்னுடைய பையனை ஃபிகரேட்டிவ் சென்ஸ்ல அந்த ஒரு எண்ணம் இமேஜினேஷன்ல திரும்ப பெற்றுக்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. அதே மாதிரி ஜீசஸ் லிட்டரலி ரோஸ் ஃப்ரம் த டெட். அவர் இயேசுவும் உயிர் தெழுறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏப்ரஹாமும் தன்னோட பையன் எனக்கு வேணும்னு வித் ஹெல்ப் பண்ணல. பிதானவரும் இயேசு கிறிஸ்து வேணும் என்னுடைய பையனு பிடிச்சு வைக்கல. ரெண்டு பேருமே கொடுத்தாங்க. அவர் கொடுத்திருந்து ஏப்ரஹாம் கொடுத்திருந்து இயேசு கிறிஸ்துக்கான ரிஃப்ளெக்ஷன். பிரைஸ் காட். பிடிச்சு வைக்கல. இன்னைக்கு நமக்கு தேவை இயேசு, நமக்கு தேவை. அவர் கொடுத்தாரு, உயிரை பலியா கொடுத்தாரு, அவர் உயிர் தெழுந்தாரு, நமக்காக வாழ. இன்னைக்கு நம்ம தேவைக்காக நம்ம எண்ணத்தை பிடிச்சு வச்சுன்னு இருக்கிறோம். எது வித் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறோம்? இயேசுக்காக கொடுக்காம. நம்மளுடைய உறவு ஸ்ட்ராங் ஆக முடியாத அளவுக்கு நம்மளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? நம்ம பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? எந்த காரியம் நம்மளை பிடித்து வைத்துன்னு இருக்குது? நம்ம எதை பிடித்து வைத்துன்னு இருக்கிறோம்? இயேசு கிட்ட போகாத வரைக்கும், போகாத அளவுக்கு. which is withholding you today to go near the Lord. சிக்னஸா, பண பிரச்சனையா, உறவு பிரச்சனையா, உலகத்தின் என்டர்டெயின்மெண்டா, ரிலேஷன்ஷிப்பா, வேலை இது டென்ஷனா, என்ன பிடிச்சி வச்சிருக்கு நம்மளை கடவுள்கிட்ட க்ளோஸ் ஆகாத அளவுக்கு? நம்ம என்ன பிடிச்சி வைத்திருக்கிறோம் அவர்கிட்ட க்ளோஸ் ஆகாத அளவுக்கு? இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பலியை கொடுத்தோம்னா வெற்றியை காண்போம். ஏப்ரஹாம் 1, ஜீசஸ் 1, அவருக்குள்ள நடக்கிற நாமளும் இஸ் வின்னர். எப்போன்னு சொன்னா அந்த காரியத்தை நம்ம வித்ஹோல்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம சிந்திக்கணும். நீங்க வெறும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஆண்டவர் பேசுறாரு. லூக் 13 பாக்குறோம், ஆண்டவர் சொல்றாரு, பிரெட் கேட்டா உலகத்துல இருக்கிற அப்பா will not give you the stone. If you ask fish, he will not give you the snake. எவ்வளவாய் நீங்க ஹோலி ஸ்பிரிட் கேட்டா தன்னுடைய அப்பா கொடுப்பாருன்னு இருக்குது. நீங்க கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எனக்குள்ள நிரப்புங்க, நான் வெளிப்பாட பார்க்கணும், நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த வாழ்க்கையில நான் எந்த லேக், எந்த குறைவில்லை, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் ஒரு நன்மையும் குறைப்படாது. இதெல்லாம் சும்மா சாதாரண வார்த்தை நம்ம சொல்றோம். ஆனா உண்மையா நமக்கு வாழ்க்கையில குறை இருக்கா இல்லையா எக்ஸாமின் பண்ண இருக்குதுன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண, வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம்.
உங்களை நீங்க எதுலையுமே மாத்திக்க வேண்டாம். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். சுயத்துல நான் எதுவுமே இது வேண்டாம் அது வேண்டாம் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, ஆண்டோட போன எனக்கு கோவம் வரக்கூடாது, எனக்கு அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணுமே சேஞ்ச் பார்க்க முடியாது. நீ டைம் மாத்திர அந்த என்ன இருக்குதோ உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க என்ன கற்று தரீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேஞ்சஸ் பாக்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கா சமாதானம், ஆட்டோமேட்டிக்கா குறையவே இல்லாம உண்மை ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அவர் செகண்டா அவரை யோசிக்கிறது, இரவும் பகலும் ஒரு வார்த்தையை தியானிக்கிறது, உட்காந்து ஒரு அவர் படிக்கிறதுனால தியானம் இல்லை, ஒரு நாளெல்லாம் இயேசுட்டு பேசினே இருக்கிறதா. இன்னைக்கு அதுதான் நான் சொல்றேன், எப்படி இயேசுகிட்ட இருந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க பிரியாம இருக்க முடியும். டேனியல் வந்து இதயத்துல தீர்மானிக்கிறாரு, தீர்மானிக்கிறதுனால ஆண்டோடைய தயவு அவர் கூடவே இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எது இருக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில உங்களோட ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்றது என்னோட வேலை இனிமேல்ட்டு நீங்க தீர்மானிச்சுங்கன்னா எதுவுமே பெருசா தெரியாது, கஷ்டமா தெரியாது. உண்மையா சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப அமேசிங்கா இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.